ஃபாலோவர்ஸ் இது திரைச்சாரல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால், முதல் படத்தை வெள்ளி விழா படமாக கொடுத்த 9 நடிகர்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதலில் சிவாஜி கணேசன். சிவாஜி நடித்த முதல் படம் பராசக்தி. முதல் படமே வெள்ளி விழா படமாக அமைந்தது சிறப்பு. பராசக்தி திருச்சியில் 246 நாட்கள் வரை ஓடியது. மதுரையிலும் மிக பிரமாதமாக ஓடியது. அடுத்து ரவிச்சந்திரன். இவர் நடித்த முதல் படமான காதலிக்க நேரமில்லை படம் மிகச்சிறப்பாக ஓடியது. இதுவும் ஒரு வெள்ளி விழா படமாக அமைந்தது. காதலிக்க நேரமில்லை படம் சென்னையில் 213 நாட்கள் வரை ஓடி பிரமாதமாக ஓடியது. அடுத்து கார்த்திக். இவர் நடித்த முதல் படமான அலைகள் ஓய்வதில்லை 175 நாள் ஓடி வெள்ளி விழா கண்டது. பிரமாதமாக ஓடியது. அடுத்து சங்கர். இவர் நடித்த முதல் படமான ஒரு தலை ராகம் படம் 365 நாள் வரை ஓடி மிக பிரமாதமாக ஓடியது. வெள்ளி விழாவை தாண்டியும் ஓடியது. அடுத்து சுதாகர். இவர் நடித்த முதல் படமான கிழக்கே போகும் ரயில் படம் 365 நாள் வரை ஓடி பிரமாதமாக ஓடியது. வெள்ளி விழாவையும் தாண்டியது. அடுத்து கமல். கமல் குழந்தை நட்சத்திரமாக நடித்த களத்தூர் கண்ணம்மா படம் 175 நாள் ஓடி வெள்ளி விழா படமாக அமைந்தது. அடுத்து ராஜேஷ். ராஜேஷ் நடித்த முதல் படமான கன்னி பருவத்திலே படம் 265 நாள் வரை ஓடி மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. அடுத்து ராஜ்கிரண். இவர் நடித்த முதல் படமான என் ராசாவின் மனசிலே படம் 175 நாள் வரை ஓடி வெள்ளி விழா கண்டது. அடுத்து கார்த்தி. இவர் நடித்த முதல் படமான பருத்தி வீரன் படம் 365 நாள் வரை ஓடி மிக பிரமாதமான வெற்றியை பெற்றது. ஆக இந்த 9 நடிகர்கள் நடித்த முதல் படங்கள் வெள்ளி விழாவை தாண்டி ஓடி மிக பெரும் வெற்றியை பெற்றிருக்கின்றன. சரி வியூவர்ஸ், இந்த கருத்துடன் முடிகிறது. அடுத்து ஒரு நல்ல சந்திக்கிறேன். நன்றி.